ஷிகாரா ரைடு இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். இது ஈவினிங். இப்போ டைம் என்னமா? டைம் 6 மணி. ஆக்சுவலி ஈவினிங் 6 மணி. ஆனால் நேரில் பார்த்தீங்கன்னா 3 மணி மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே சன் செட் ஆகிற டைம் வந்து ரொம்ப லேட்டுன்னு நான் முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருந்தேன். அருமையான அழகான ஒரு ஃப்ளோட்டிங் மார்க்கெட் பார்க்க போகிறோம். இந்த லேக்கே வந்து ரொம்ப பெரிய லேக்குங்க. நிறைய ஷிகாரா ரைட்ஸ்க்கு போட் கிடைக்குங்க. கண்டிப்பாக காஷ்மீர் வரவங்க ஷிகாரா ரைட் மிஸ் பண்ணிடாதீங்க. எக்ஸலண்ட்டான ஒரு என்ஜாய்மெண்ட் பிளேஸ் இது. டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ட்ரஸ்ட் மீ. ஆர்மியோட ஸ்டீம் போட்ஸ் இதெல்லாம் இங்கே பின்னாடி இருக்கிற இப்போ பார்க்குறது தால் லேக்கில் இருக்கிற ஃப்ளோட்டிங் ஐலாண்டு. இதில் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. சுற்றியும் தண்ணி, நடுவில் மட்டும் ஒரு லேண்டு. அதில் வந்து ஒரு சின்ன பார்க் மாதிரி அமைச்சிருக்காங்க. இங்கே வாட்டர் ஸ்போர்ட்ஸுக்கான சென்டர் இருக்குது. இந்த தால் லேக் வந்து பரப்பளவு பார்த்தீங்கன்னா ஷோர் லைனே 15.5 கிலோமீட்டர்ஸ். ஆமாங்க, இது ஒரு லாங்கஸ்ட் லேக்கு. இந்த லேக்கை வந்து காஷ்மீரோட ஜுவல்லுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்ரீநகர்ஸ் ஜுவல், ஸ்ரீநகருடைய ஆபரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நிறைய ஃப்ளோட்டிங் லேண்ட்ஸும் இருக்குது. ஒரு கோரப்புல் மாதிரி வளர்ந்துருக்கு பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே வந்து விவசாயம் பண்ணுறாங்க அந்த சைடில் இருக்கிற சம்மர் டைமில். இங்கே விவசாயம் அது மாதிரிலாம் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு தேவையான தக்காளி அது மாதிரி பிளான் பண்ணி அவங்க எடுத்துக்கிறாங்க. இதே இந்த டல் லேக் வந்து வின்டரில் -11 டிகிரி செல்சியஸில் உறைஞ்சி போயிருக்குமா. அந்த டைமில் இங்கே நிறைய வின்டர் ஸ்போர்ட்ஸ் இருக்குது. நம்ம அந்த ஐலாண்ட் லேக் பார்த்தீங்கன்னா, அந்த ஐலாண்டில் வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் சென்டர் இருக்குது. அங்கே வந்து நிறைய வின்டர் கேம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸ்விம்மிங் இருக்கட்டும், சம்டைம் போட் ரேஸ், அதெல்லாம் சம்மர் டைமில் நடக்கும். வின்டரில் வந்து உங்களுக்கு ஸ்கேட்டிங் அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் எல்லாம் இந்த லேக் உறைஞ்சதுக்கு அப்புறமாவும் நடக்கும். இப்போவும் கேரளாவில் நடக்கிற மாதிரி போட் ரேசஸ் எல்லாம் நடக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்துருக்கிற அந்த கடைகள் எல்லாமே ஃப்ளோட்டிங் மார்க்கெட்ஸ் தான். அங்கே ஷால்ஸு, நிறைய விண்டருக்கு தேவையான எசென்ஷியல்ஸ் எல்லாமே கிடைக்குது. ஈவன் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் கூட கிடைக்குது. இது பியூர்லி ஹேண்ட்மேடுன்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற மக்கள் இதை ஒரு தொழிலாக பண்ணுறாங்க. டூரிசம் தான் இங்கே பிரதானமே. ஸோ அதை விசிட் பண்ணி வாங்கலாம். இந்த பில்டிங்ஸ்க்கு பின்னாடி ஒரு வில்லேஜ் இருக்கும். அங்கே இருக்கிற மக்களுக்கு இந்த தால் லேக் தான் ஒரே டிரான்ஸ்போர்ட்டு. அவங்க வந்து வீடு நம்ம ஊரில் சைக்கிள்லாம் இருக்கிற மாதிரி, பைக்ஸ் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன போட்ஸ் இருக்குமா. அதில் வந்து அவங்க காய்கறி வாங்க போகிறதோ, இல்லை ஒரு ஸ்டோருக்கு போகிறதோ, டாக்டர்கிட்ட போகிறதோ, ஸ்கூலுக்கு போகிறதோ, குழந்தைங்க எல்லாத்துக்குமே வந்து டிரான்ஸ்போர்ட் இந்த போட்டு தாங்க. ஸோ இந்த ஸ்ரீநகர் நம்ம வந்தோம்னா இந்த டல் லேக்கோடைய ரைடு, ஷிகாரா ரைடை மிஸ் பண்ணவே கூடாது. 1.5 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நம்ம அழகாக எல்லா பிளேஸஸும் சுற்றி பார்க்கலாம். இதில் நிறைய பாயிண்ட்ஸ் சொல்கிறாங்க. அதாவது கோல்டன் லேக் ஒரு பாயிண்ட்டு, அப்புறம் ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டு, மீனா பஜார், இது மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஹோல் ஒரு 1.5 மணி நேரம் வர்றதுக்கு அரவுண்ட் 2500லேருந்து 3500 வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்துட்டுருக்கிறப்பவே அங்கே ரெஸ்டாரண்ட்ஸ் பார்த்தோம். நிறைய ஷாப்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் ஃபார்மசி இருக்குது, ஃப்ளோட்டிங் போஸ்ட் ஆஃபீஸ் நம்ம பார்த்தோம். அப்புறம் ஈவன் ஃப்ளோட்டிங்கில் ஏடிஎம் கூட இருக்குங்க. எஸ்பிஐ ஏடிஎம் கூட நான் பார்த்தேன். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாதீங்க. யூ வில் என்ஜாய் தரோலி. அப்புறம் நம்ம கூட வந்த அந்த போட் பர்சன் சொன்னார், இங்கே இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரமே இந்த போட் வச்சு தான் நடக்குது. அவங்க வெளியில் போகிறதாகட்டும், ஏதாவது திங்ஸ் வாங்குறதாகட்டும், எல்லாத்துக்குமே இந்த ஷிகாரா போட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேர் சின்ன சின்ன போட்ஸ் கூட அவங்கவுங்க வீட்டில் வச்சுருக்காங்க. இங்கே இந்தியன் ஹேண்ட்லூம் ஹவுஸ் பார்த்துட்ருக்கோம். இங்கே நிறைய ஹேண்ட்லூம் ஐட்டம்ஸ், ஹேண்ட்மேட் திங்ஸ், பேக்ஸு எல்லாமே கிடைக்குதுங்க. சீப்பஸ்ட் ரேட்லேருந்து நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ரேட் வரைக்குமே இங்கே நிறைய கிடைக்கிறது.
ஆனால் இங்கே வாங்குறத விட நான் சஜஸ்ட் பண்ணுறது கொஞ்சம், அதாவது இந்த மக்களுக்கு இதுதான் வாழ்வாதாரம், அவங்க எப்போவுமே தண்ணியில் இருக்காங்க, பிரியப்பட்டவங்க இங்கே வாங்கலாம். ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதே வந்து வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த மரத்தால் செய்யப்பட்ட சின்ன சின்ன பொருட்கள், ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் அது மாதிரி இருக்கிறதெல்லாம் இதை விட கொஞ்சம் சீப்பராக நம்மளுக்கு கிடைக்குது. நம்ம வரவே காஷ்மீரி காவா டீ ஆகட்டும், நிறைய சாப்பிட்றதுக்கு பார்பிக்யூஸ் ஆகட்டும், இது மாதிரி நிறைய என்ன இருக்குது. நீங்கள் போட்டில் வரதை வாங்குறத விட அங்கே சைடில் கடைகள் இருக்கு இல்லையா, அங்கே வாங்கி சாப்பிட்றது கொஞ்சம் இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல வெயிலாக இருக்குது. தேங்க்யூ. ஈவினிங் டைமில் இதமாக இருக்குது, நைட்டில் கொஞ்சம் குளிருது.